வணங்க மக்களே, தி வாட்சரோடைய நெக்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் ஹீரோ இந்த மாரி லைட்டாக தாட் பண்ணியிருந்திருப்பாரு. சிஃப்டோ தான் இவங்களுடைய அம்மாவை கொன்னதுன்ற மாரி, இவங்க அப்பாவையும் அவர் தான் கொன்று இருக்கலான்ற மாரி லைட்டாக யோசிச்சிருந்திருப்பாரு. அதில் இருந்து தான் இந்த எபிசோடை கிக் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த வாட்டி ஹீரோடைய வீட்டில் சிஃப்டோ காத்துக்கிட்டு இருக்காரு. என்னமோ ஒரு விஷயத்தை சிஃப்டோ தேடணும்னு இருக்காரு. அதில் ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த இடத்தையுமே ஒரு அலசி போட ஆரம்பிக்கிறாரு. என்னமோ ஒரு விஷயத்தை வேகமாக தேடின்னு இருக்கேன். அந்த சமயத்தில் ஹீரோவும் வராரு. திடீர்னு ஹீரோவுக்கு சிஃப்டோவை பார்த்தோன்னே ரொம்ப கோவம் வருது. ஏன்னா இவங்க அம்மாவை கொன்னது சிஃப்டோன்ற மாரி லைட்டாக மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் சிஃப்டோ என்ன தேடுறாருன்னு கேட்டால் இவர் அந்த லெஜரை பற்றி தேடுறாராம். ஏன்னா இந்தமாரி இவங்க அப்பாவை கொன்னது காரணம் அந்த லெஜராக இருக்கலான்னு சிஃப்டோன்னு நினைக்கிறாரு. அதில் அடுத்த நாள் இவர் சியாங் இருக்கார்ல, அவரை பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட லெஜரை பற்றி கேட்டுன்னு இருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு அந்த லெஜருக்காக கிட்டத்தட்ட 5 பேர் இறந்துருக்காங்களாம். அதில் அந்த லெஜரை பற்றி நீ சொல்லுன்னு சொன்னால் சியாங் ஆரம்பத்தில் மறுக்க செய்கிறாரு. இருந்தாலும் இவங்க போலீஸ் ஆஃபீஸராக மாறி இருந்திருப்பாங்க. அதுக்கான காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது நம்ம நல்லவங்க தண்டிக்க கூடாதுன்னா போலீஸ் ஆஃபீஸராக மாறணும், அதில் ஒரு கெட்டவனை தப்பிக்க கூடாதுன்னு சியாங் கிட்ட எமோஷ்னலாக பேச சியாங்குமே கடைசியாக ஒத்துக்கிறாரு. அந்த லெஜரில் என்ன இருக்குன்னா இந்தமாரி ஹையர் ரேங்கிங்கில் இருக்கிற எல்லாருடைய இன்ஃபர்மேஷன் எல்லாருடைய ஊழல்களும் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹையர் ரேங்கிங்கில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் அந்த கில்லரை ஹையர் பண்ணியிருக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த கில்லர் அந்த லெஜரை தான் பாதுகாக்கிறதாகவும் இவங்க மென்ஷன் பண்ணுறான். அதில் ஹையர் ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுடைய கேவலமான தொழிலை பற்றிலாம் போட்டிருக்கான். அதில் சில முக்கியமான ஆட்களுடைய தலைமை அடிப்பட்டதாக சொல்ல இதை சிஃப்டோ கேட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அடுத்ததாக ஹீரோவை காமிச்சா வீட்டில் இவர் தூங்கின்னு இருப்பார். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். அதை எடுத்து பேசுனா அதில் சங்கியை தான் பேசுகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடைசி அவங்க அப்பா இவங்க கிட்ட தான் பேசுனதா சொல்கிறாரு. இவங்க கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் இவங்க அப்பா இறந்து போனாரா. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா என்னமோ ஒரு விஷயத்தை இவகிட்ட பாதுகாக்க சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்டேயும் அந்த விஷயத்தை தர சொல்லியிருக்காரு. அதில் இவ ஹீரோவை பார்க்க கூப்பிட சரின்னு ஹீரோ காலையிலேயே அவளுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டி பார்க்குறாரு. ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஃபோன் எடுத்த மாரி தெரியல. அதில் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக யோனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் ஹீரோ கதவை உடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாரு. யோன் தான் ஹீரோவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்னா கதவை உடைக்கிறது இல்லீகலாம், அதில் கதவெல்லாம் உடைக்கக்கூடாது, நமக்கு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஹானை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சங்கோடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக இவங்க தான் இருப்பாங்க. அதில் சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த கதவை உடைச்சிக்கிட்டு இவங்க உள்ளார போகலான்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சில டெக்னாலஜிலாம் வர வச்சு அது மூலயமா கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளார போகிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல இவங்க பிளட்டை கண்டுபிடிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவன் சங்க தாக்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கான பிளட் தான் வீட்டில் அடிபட்டிருக்கு. டேஷ் கேமை செக் பண்ணலையும் பெரிய டீட்டெயில்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் சீஃப் ஜங்குக்குமே போயிடுச்சு. அவருமே இந்த இடத்துல வந்து நடந்த மொத்த எவிடன்ஸுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு இந்த கேஸை இவர் தான் அட்டன் பண்ண போகிறாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த மொத்த எவிடன்ஸையும் வாங்கின்னு போகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோவுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. ஹீரோ எந்த வித உண்மையும் மறைக்க விரும்பல. அதில் நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி சங்க எதுக்காக இவங்களை கூட்டாங்க, அவங்க வீட்டுக்கு எது போனாங்கன்ற மாரி அந்த மொத்த ரீசனுமே சொல்ல இதை கேட்ட சீஃப் ஜங்கும் அப்படியே வெளியே வந்து சங்க நினச்சி ஒரு கவலை இருக்கிறதா சொல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய கமிஷனர் இருக்கார்ல, அவருக்கு சங்கை பற்றி கவலை இல்லையா, அந்த லெஜரை பற்றி தான் முழுக்க கவலைன்ற மாரி காமிச்சிருந்துருப்பாங்க. சங்கை கேட்டால் எனக்கு என்ன, எனக்கு அந்த லெஜர் தான் முக்கியம், நான் உனக்கு கொடுத்த வேலையை மறந்துடாத, அந்த லெஜரை மட்டும் கண்டுபிடின்னு சீஃப் ஜங் கிட்ட சொல்லிட்டு போக இதுக்கு பேரலாகவே சங்கோடைய வீட்டை இவங்க ஃபாரன்சிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மூலியமாக கிடைச்ச சில ரிப்போர்ட்டெல்லாம் ஹீரோ கிட்ட இவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு இவங்க சங்கோடி வீடு செக் பண்ணதில் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா சங்கம் ஒன்றும் இறக்கலாம்னு தெரிஞ்சிருக்கு. பெருசாக சங்கம் அடிக்க கிடையாது. அதில் சங்கம் ஒன்றும் உயிரோடு இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி. ஆனால் எதுலேயுமே சங் போன மாரியும் அவங்க வீட்டுக்கு யாருனாச்சும் கிராஸ் ஆன மாரியும் தெரியல. அதில் இவங்களுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அதில் ஹீரோ நம்ம ஒரே ஆள் தான் கான்டாக்ட் பண்ணணுன்னு சீஃப் டோவை கான்டாக்ட் பண்ணுறாரு. இப்போதைக்கு சங் காணாமல் போன நியூஸ் சீஃப் டோவுக்குமே தெரிஞ்சிருச்சு. அதில் அவருமே அந்த இடத்துக்கு வந்து இப்போதைக்கு இந்த கேஸை நம்ப எடுக்க போகிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இவங்க டீமை டிஸ்மேண்டில் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. அதில் இப்போதைக்கு இவங்களால இந்த கேஸை எடுக்க முடியாது. இருந்தாலும் சீஃப் டோ நான் இதுக்கு ஒரு வழியை பார்க்குறேன்ற மாரி ஸ்ட்ரெயிட்டாக கமிஷனர் கிட்ட பேச போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹான் வந்து பாடி கார்டு கிட்ட இந்த இடத்துக்கு நம்ம போகணுன்ற மாரி ஒரு அட்ரஸை தராங்க. இது இவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா சங்கோடைய இடத்துலேருந்து கிடச்சிருக்கும். இந்த அட்ரஸ்க்கு போனால் மேபி லெஜரை பற்றி எதனாச்சும் துப்பு கிடைக்கலான்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகணுன்ற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க சரின்னு கடைசி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. அது வரைக்கும் அந்த இடத்துக்கு சீஃப் ஜங்கோடைய குரூப்புமே வந்துட்டாங்க. இவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே சீஃப் ஜங் இருக்கார்ல, அவர் அந்த பாடி கார்டோடைய பையனை வச்சு தான் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதில் அந்த பையனை வச்சு மிரட்டினால பாடி கார்டுமே அந்த இடத்த சொல்லியிருக்காரு. இது முன்னவே ஹானுக்கு தெரிஞ்சதுனால அவருக்கு ஒரு சின்ன பொறி வலிக்கிற மாதிரி அவங்க ஈஸியாகவே அவனை ஏமாற்றிட்டாங்க. சீஃப் ஜங் இப்போதைக்கு ஏமாந்து போயிட்டாரு. இந்த விஷயத்தை சீஃப் ஜங்குமே கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க நம்மளை ஏமாற்றிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க என்ன எடுத்துன்னு போனாங்கன்னு தெரியணுன்றதுக்காக அந்த கண்டெய்னர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ண சொல்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு
அதுக்கப்புறம் சீஃப் ஜங்குமே கமிஷனரை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல சிசிடிவி கேமராவை கலெக்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பார்ல, அதுக்கேற்ற மாரி அதுக்கான ஃபுட்டேஜை பார்த்தா இந்தமாரி அந்த பாடி கார்டும் ஹானும் என்னமோ ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்குள்ளார சீஃப் டோ வந்துடுறாரு. சரின்னு சீஃப் ஜங்குமே சீஃப் டோவை பார்த்தோன்னே வெளியே போயிடுறாரு. அந்த இடத்துக்கு வந்த சீஃப் டோ என்ன கேட்குறான்னா, இப்போதைக்கு சங் காணாமல் போனாங்களே அந்த கேஸை இவரு எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு அந்த கேஸ் சீஃப் ஜங் கிட்ட தான் மாட்டி இருந்திருக்கும். அதில் இந்த கேஸை இவரு எடுக்கணும்னு சொன்னால் அதனால் எனக்கு என்ன லாபம், நான் எதுக்கு அந்த கேஸை உனக்கு தரணும், உன்னோட டீம் தான் டிஸ்மேண்டில் ஆக போகுதுன்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு கேஸை மட்டும் நாங்கள் அட்டென்ட் பண்ணுறோன்னு ஒரு சின்ன ஃபேவரோட கமிஷனர் கிட்ட பேசி எப்படியும் இந்த கேஸை இவர் வாங்கிடுறாரு. இந்த இடத்துல வந்து கிளம்புன சீஃப் ஜங் ஸ்ட்ரெயிட்டாக சங்கோடி வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோ பெருசாக எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது ஒரு கிளீனிங் டீம் எதிர இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை க்ளீன் பண்ணிருக்கு. ஹீரோவுக்கு அதில் சந்தேகமாக இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு திரும்ப செக் பண்ணும்போது அதே கிளீனிங் டீம் அப்பேர் ஆகிருக்கிற விஷயமும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா இறந்து போயிருந்திருப்பார்ல, அதை சுத்தம் பண்ண இந்த கிளீனிங் டீம் தான் வந்திருந்திருப்பாங்க. இதை பற்றி யோன் கிட்ட கேட்டால் ஆக்சுவலி இவங்க எதனாச்சும் சூசைடோ இல்லை கொலையோ நடந்தா அந்த இடத்துல க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு கிளீனிங் டீம்னு சொல்கிறாங்க. இது வகையில் இவருக்கு சந்தேகமாகி சரி அந்த எதிர் அப்பார்ட்மெண்ட்டில் என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கிளீனிங் டீம் எதுக்கு அங்கே போகணுன்னு ஒரு சின்ன சந்தேகத்தில் இவர் திரும்ப சங்கோடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாரு. ஆக்சுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதுக்கு எதிர இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாரு. இந்த இடத்துல எதனாச்சும் சம்பவம் நடந்திருக்கலான்னு வேகமாக அதுக்குள்ளார போகிறாரு. திடீர்னு பாத்ரூமை செக் பண்ணும்போது தான் சிங்கில் ஒரு இயரிங் மாட்டியிருக்கு. அது கூடவே சில முடிகள் ரத்தத்தோட கடிச்ச மாதிரி தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இவருமே ஃபாரன்சிக் டீம் வர சொல்லிட்டு அப்படியே வெளியே போனால் எதிர்பாராத வகையில் சீஃப் டோ இருக்காரு. சரின்னு ஹீரோவும் சீஃப் டோ கிட்ட இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சீஃப் டோ அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம்குள்ளார போய் பார்க்குற மாரி காமிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ இது எதையுமே கண்டுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக சங்கியாவுடைய வீட்டுக்கு போய் அந்த இடத்துல இவங்க கையில் இதே ரிங் இருக்கான்னு பார்த்தா இருக்குன்னு தெரிய வருது. அதில் சரின்னு சொல்லிட்டு இவங்க சிசிடிவி கேமராவில் அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் எப்போ வந்தாங்கன்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் இதில் சீஃப் டோவுக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஹீரோ மட்டும் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. அவங்க கடைசியாக போகும்போது ப்ளூ பாக்ஸில் திரும்ப வரும்போது மட்டும் ப்ளூ பாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கிற விஷயத்த ஹீரோ பார்க்குறாரு. அது என்னவா இருக்குன்ற ஆர்வத்தில் இந்த மாதிரி சீஃப் டோ கிட்ட கேட்டு அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுன்னு அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டை போய் சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட ப்ளூ பாக்ஸை பற்றி கேட்டால் அது சங்கியாவுடைய பொருட்கள்னு சொல்கிறாரு. அது எதையுமே அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலையா. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே இவங்க இந்த மாரி மர்டர்ஸ் அந்த மாரியான சீன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அதாவது சூசைட் மர்டர்ஸ் அந்த மாரியான இடங்களா அதெல்லாம் பற்றி தான் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு. இதே சமயத்தில் தான் சீஃப் டோ ஸ்ட்ரெயிட்டாக மிஸ் ஹானை பார்க்க போயிருந்திருப்பாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எல்லாருமே லெட்ஜர் மிஸ் ஹான் கிட்ட இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு தான் இவர் போனால் ஹான் அதுக்கு பதில் சொல்லாமல் இப்போது இவங்க கில்லரை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அந்த விஷயத்தை சீஃப் டோவும் புரிஞ்சுக்கிறாரு. கில்லர் அவங்க கிட்ட வர வைக்கலான்னு ஹான் ட்ரை பண்ணுறாங்க. இது ரொம்ப ஆபத்துன்னு எவ்வளவோ சீஃப் டோ எச்சரிக்கை பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல ஹான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோடைய அப்பா அம்மாவுக்கு இந்த மாரி நடந்ததுக்கு காரணம் இவங்கன்னு சொல்கிறாங்க. அது மொத்தத்தையுமே தகர்த்து இருந்த சீஃப் டோ என்ன சொல்கிறேன்னா அது மொத்தத்துக்குமே காரணம் நான் தான். ஏன்னா எவிடன்ஸ் மொத்தத்தையும் நான் தான் ஃபேக் ஆக்கினேன். ஏன்னா அந்த சமயத்தில் நான் இந்தமாரி ஹீரோடைய அப்பா தான் கில்லர்னு நம்பினேன். அதில் எந்தவித எவிடன்ஸும் அவருக்கு எதிராக இல்லை. அதில் நான் பொய்யான எவிடன்ஸ் உருவாக்கி அவரும் இந்தமாரி ஜெயிலில் தள்ளினேன். இது மொத்தமே என்னுடைய தப்புன்னு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு ஹானுமே கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. இதே சமயத்தில் தான் ஹீரோ உள்ளார நுழைஞ்சிருப்பாரு. அந்த சமயத்தில் என்ன சொல்கிறேன்னா நானும் ஹானும் தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்ல இதுக்கப்புறம் என்கிட்ட பேச என்ன இருக்குன்ற மாரி அந்த பக்கம் சீஃப் டோவும் வெளியே போயிடுவார். வெளியே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பாடி கார்டு கிட்ட இந்த மாதிரி மிஸ் ஹான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. அதில் ஹானை பாதுகாக்கிறது மட்டும் விட்டுறாதுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டுக்கு எதுவும் தெரியலனாலும் உங்களை பாதுகாக்கிறதா சொல்ல இதே சமயத்தில் உள்ளார வந்த ஹீரோவுமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பார். ஹீரோவுடைய டவுட் என்னன்னா இப்போதைய சங்கியை இறந்துருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. இது வரைக்குமே அது மிஸ்ஸிங் பர்சன் கேஸாக தான் இருக்கும். ஒருவேளை அவங்கள கொலை பண்ணியிருந்தா என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டை பார்த்துருந்துருப்பாங்களே அந்த ஹெட்டை என்னமோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதில் மிஸ் ஹானுக்குமே அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டை பற்றி தெரியும். அதில் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு ப்ரெஷர் தந்து யார் இந்தமாரி ஒரு ஹையர் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, சீஃப் ஜங் தான். அதாவது அடிக்கடிக்கு கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டை சீஃப் ஜங் தான் கூப்பிடுவாரான். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இடத்துல இவர் இந்த மாதிரி சீஃப் ஜங்குக்காக தான் வேலை செஞ்சுருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த பக்கம் பேச வந்திருக்காரு. அந்த இடத்துல சீஃப் ஜங்மே உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன்ற மாரி அவர்கிட்ட பணத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போயிட்டாரு. சீஃப் ஜங் சில விஷயங்கள் பேசியிருந்திருப்பார்ல அது மொத்தத்தையுமே ஹீரோவுமே ரெக்கார்டர் மூலியமாக கேட்டிருந்திருப்பாரு. அதாவது பணம் தந்தது அது எதுக்காக அந்த கிளீனிங் விஷயம்லாம் கேட்டிருந்திருப்பாரு. அதில் இவருக்கு சீஃப் ஜங் மேலே சந்தேகம் வருது. அதில் யோனோட இந்தமாரி சீஃப் ஜங்கை ஃபாலோ
பண்ணும்போது அவர் சீக்கிரட்டாக ஒரு எங்கான பொண்ணு பார்க்க போகிற மாதிரி தெரியுது. எதுக்கு இவர் அந்த பொண்ணுக்கு பணம் தரணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர் பணம் தந்திருப்பாரு. சரி நியோனுமே அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட விசாரிச்சா தான் தெரியும் இது சீஃப் ஜங்கோடைய எக்ஸ் ஒய்ஃபோடைய பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது சீஃப் ஜங்குக்கு 2 கல்யாணம் ஆயிருக்கு. முதல் கல்யாணம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலியமாக பிரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஹீரோமே இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோமே இது மொத்தத்தையும் நீங்களா பண்ணீங்கன்ற மாரி அகைன் அதே கேள்வியை சீஃப் ஜங் கிட்ட கேட்டான். அந்த இடத்துல சீஃப் ஜங்கோ நீ என் மேலே பொய்யான சாட்சி வைக்கிற, அது மட்டும் இல்லாமல் இது மொத்தத்துக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும், இது மொத்தத்துக்குமே காரணம் சீஃப் டோன்னு சொன்னால் ஹீரோ நம்புற மாரியே தெரியல. இவரும் நம்பத்தன்மையை தான் சொல்கிறாரு. அதாவது சீஃப் டோ தான் முதல்ல சங்கியாவை சந்திச்சிருந்திருப்பாராம். அதாவது காணாமல் போகிறதுக்கு முன்னாடி சீஃப் டோ தான் சங்கியாவை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஹீரோடைய அப்பாவை ஜெயிலில் போட்டதுமே சீஃப் டோ தான். அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அம்மாவுடைய டெட் பாடியை முதல்ல கண்டுபிடிச்சதும் சீஃப் டோ தான். இது மொத்தத்தையுமே யோசிச்சுப்பாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி சீஃப் டோ தான் இருந்திருக்காரு. கடைசியாக அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் இருந்தான். ஜெயிலில் போடும்போது அவன் தான் இருந்தான். உங்கள் அம்மா இறக்கும் போதும் அவன் தான் இருந்தான். இப்போ சங்கையை காணாமல் போகும்போதும் அவன் தான் இருந்தான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருந்தா நீ இப்படி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன், முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல. இதுக்கு பேரலாவே சீஃப் டோ இந்த மாரி கமிஷனர் இருக்கிறதா சீஃப் ஆஃப் ப்ராசிக்யூட்டரை பார்க்க வந்திருந்திருப்பாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே அந்த லெட்ஜரில் அடிபட்டிருக்கு. இவங்க 2 பேருமே கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆக போகிறாங்க. ஏன்னா வயசாயிடுச்சு. கடைசி அவங்க ரிட்டையர் ஆகும்போது இவங்களுக்கு கெட்ட பேர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த லெட்ஜர்லேருந்து இவங்க பேரை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு வழிமுறையாக தான் இவங்க சீஃப் டோவை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீஃப் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் இந்த இடத்துல இருக்காரு. இவரு கீழே தான் மிஸ் ஹான்லாம் வருவாங்க. அதில் இவர் மிஸ் ஹானோடைய கீ கார்டை எடுத்து தர்றாரு. அதாவது மிஸ் ஹானோடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு கீ கார்டை எடுக்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மிஸ் ஹானுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறேன்னா உங்களை இந்த மாதிரி மூலி குரூப்ஸோடைய சேர்மேன் கூட்டதாக சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த மூலி குரூப்ஸோடைய சேர்மேனை பார்க்க போகிறாங்க. அந்த சமையல் தான் ஹானுக்கும் இதெல்லாம் ட்ரிக்குன்னு தெரியுது. வேணும்னே உங்களை வர வைக்க தான் இப்படி பண்ணாங்கன்ற விஷயமும் தெரிய வரேன். அதெல்லாம் அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இதே சமயத்தில் ஹீரோ அந்த அப்பார்ட்மெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருப்பார். சங்கே காணாமல் போகிறதுக்கு முன்னாடி சந்திச்ச ஆள் சீஃப் டோன்னு இவருக்கு தெரிய வருது. அதால் சீஃப் ஜங்கை இவர் நம்புறாரு. அதால் சரின்னு சீஃப் டோ இருக்கிற இடத்த அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சீஃப் டோ ஹானோடைய ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. அதால் இவருமே யாரும் இல்லாத சமயத்தில் ஹானோடைய ஆஃபீஸை ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ளார போயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி கிளம்பின்னு இருப்பார். கூடவே யோனியும் கூட்டுக்கு தான் போகிறாரு. அந்த இடத்துல கடைசியாக ஹானோடைய ஆஃபீஸ்க்கு வந்து இவர் துப்பாக்கியை ரெடியாக வச்சுட்டு யோனோடைய கையை மட்டும் கட்டி போட்டுட்டு அப்படியே உள்ளார வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இவர் ஓப்பனாக இது மொத்தத்துக்கும் காரணம் நீங்கள் தானன்ற மாரி டைரெக்டாக கேட்டுறாரு. அந்த இடத்துல சீஃப் டோவும் எதுவும் புரியலன்னு சொன்னால் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், நீங்கள் தான் கடைசியாக சங்கியாவையும் சந்திச்சிருக்கீங்க, என்னுடைய அம்மாவையும் நீங்கள் தான் கொன்று இருக்கீங்க, ஒருவேளை என்னுடைய அப்பாவையும் நீங்கள் தான் கொன்று இருக்கணுன்ற மாரி இவர் பேசிக்கிட்டு அப்படியே துப்பாக்கி எடுத்து வைக்க 2 பேருக்குள்ளார கை கலப்பாயிடுது. பயங்கரமாக இவங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் இவர் சங்கியா உயிரோடு இருக்கிற விஷயத்த சீஃப் டோ சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோ நம்புற மாரியே தெரியல. திடீர்னு அந்த இடத்துக்கு ஹான் வரது மட்டும் இல்லாமல் சங்கியை உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது கடைசியாக இவங்க கிட்ட சங்கியை கால் பண்ணி உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது சங்கியாவுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு, அந்த கில்லர் இவங்களை கொண்டுருவாங்களன்னு சொல்லிட்டு. அதில் இவங்களும் சீஃப் டோவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க டெத்தை ஃபேக் பண்ணியிருக்காங்க. 2 அப்பார்ட்மெண்ட்லையுமே இவங்க இறந்து போன மாரி கிரியேஷனை உருவாக்கிட்டு வேற ஒரு இடத்துல இவங்க தங்கி இருந்திருக்காங்க. ஒன்றும் உயிரோடு இருக்காங்கன்ற நிம்மதியில் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் யோனுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வருது. இதை யார்கிட்டையும் காமிச்சிக்காம அவங்க ஒரு இடத்துல தனியாக இறங்கிறாங்க. ஹீரோ ஆஃபீஸ் எப்படி இருக்குன்ற மாரி அதை பார்க்க போகும்போது தான் திடீர்னு இவருக்கு ஒரு கேமரா மாட்டி. அதுவும் எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா யோனுடைய ஆஃபீஸ் டேபிள்லேருந்து தான் மாட்டியிருக்கும். அதில் இதுக்கான ஃபைல் யோனுடைய லேப்டாப்பில் இருக்கான்ற மாரி அவங்க பிறந்த நாள் தான் பாஸ்வேர்டாக இருக்கும். அது முன்னவே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிறந்த நாள் டேட்டை போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தா யோன் எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற விஷயம் தெரிய வருது. ஒன்று விடாமல் எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்குங்க. அந்த மொத்த வீடியோமே இவருடைய லேப்டாப்பில் இருக்க. இவருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுது. அதில் இவருடைய வீட்டில் போய் ஏதாச்சும் பக் இல்லைனா லெட்ஜர் இருக்கான்ற மாரி இவர் எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருப்பார். ஆனால் எதுவுமே கிடைச்ச மாதிரியே தெரியல. அந்த லெட்ஜர் எங்கே இருக்குன்னு கூடிய டவுட்டில் ஹீரோ அவருடைய ஷூஸை பார்க்குறாரு. அந்த ஷூ லேஸ் கட்டாமல் இருக்குது. சரி ஹீரோவும் ஷூவை போட்டு அந்த லேஸை கட்டலான்னு பார்க்கும்போது இதில் என்னமோ நீ இன்ட்டாக இருக்கேன்ற மாரி ஹீரோ அடியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சிப் இருக்குது. அதை பார்த்து ஹீரோ செமையாக ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இவ்வளோ நாள் தேடின லெட்ஜர் வேறு எதுவும் கிடையாது, இதுதான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோமே அந்த லெட்ஜரில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சில மிகப்பெரிய தலைங்களுடைய பேர்லாம் அடியிட ஆரம்பிக்குது. இதெல்லாம் நடக்கும்போது தான் ஹீரோ அந்த லெட்ஜர் கிடைச்ச விஷயத்த சீஃப் டோ கிட்ட சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதே சமயம் தான் ஹீரோ டீட்டெயில்ஸ் தேடிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளார வந்த மாரி இருக்கும். யாரான்னு போய் பார்த்தா திடீர்னு அந்த ஆள் கயிறை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கடுத்து ஹீரோ ஒரு இடத்துல லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருடைய வாயில் அந்த மாரி டேப் வச்சு அடிச்சிருவாரு. அதுக்கடுத்ததா ஹீரோ வச்சிருந்த சிப்பையும் அதுக்கடுத்ததா லேப்டாப்பையும் எடுத்துன்னு போக ஆரம்பிப்பான். லேப்டாப்பை மட்டும் தண்ணியில் போட்டு அந்த சிப்பை மட்டும் இவன் எடுத்துப்பான். அதுக்கடுத்ததாக சில
பேருடைய விரல்களை வெட்டுவான்ல, அதுக்கான ஆயுதத்தை ஹீரோடைய வீட்டிலே வச்சுட்டு போகிறான். அதில் சில ரத்தம் இருக்கிற மாரி இருக்குது. ஆனால் ஹீரோ கையில் இருக்கிற கன்னை வச்சு அவனை சுடலான்னு பார்த்தா அதுக்குள்ளார அவன் மிஸ் ஆகிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சு எப்படி அந்த மாரி கீழே அவனை தேடி வரலான்னு வருவார். சரின்னு அவனுமே காணாமல் போயிருந்திருப்பான். அவன் எங்கே போயிருப்பான்னு சிசிடிவி கேமராவை பார்த்தா அதில் எந்த வித டீட்டெயில்ஸும் தெரியிற மாரியே தெரியல. இவரும் சோகமாக உட்காந்து இருப்பார். சீஃப் டோவுமே என்ன நடந்துச்சுன்னு கேட்க நடந்த மொத்த விஷயங்களையும் ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பேரலாகவே நமக்கு யோனை காமிப்பாங்க. அவங்களும் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்திருந்திருப்பாங்க. திடீர்னு இவங்க வச்ச கேமரா திரும்பி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ எதனாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு இவங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற வீடியோ பார்த்தா ஹீரோவுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதே சமயம் தான் சீஃப் டோவும் கால் பண்ணுவார். அந்த இடத்துல சீஃப் டோ என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு ஃபாரன்சிக் அமுச்சு வைன்ற மாதிரி தான் யோனுக்கு சொல்கிறாரு. ஒன்றும் ஹீரோ யோன் ஒரு ஸ்பைன்ற விஷயத்த சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஹான்மே அந்த விரல் வெட்டுற ஆயுதம் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இதே சமயத்தில் தான் யோன்மே வந்திருந்திருப்பாங்க. ஹீரோவுக்கு அடிபட்டிருக்குள்ள அதெல்லாம் சரி பண்ணிட்டு இதான் சரியான சமயம்னு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டீமை பற்றி அந்த ஆள்கிட்ட எதுவுமே சொல்லியா இவங்க ஸ்பையாக தான் இங்கே இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்ல. ஆனால் ஹீரோவும் இதை இந்த மாதிரி சீஃப் டோ கிட்டேருந்து ரகசியமாக வச்சுருக்கதா சொல்கிறாரு. ஆனால் நீ ரொம்ப நாள் இதே டீம்லேயே இருக்காத, இந்த டீமை விட்டு நீ வேற ஒரு டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுன்ற மாரி இவர் ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் தந்துட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் சொல்ல வேறு எதுவும் கிடையாதுன்ற மாரி அந்த இடத்த விட்டு இவர் போக இவங்களும் செஞ்ச விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. சரின்னு ஹீரோவும் அதை பெருசாக கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாரி ஹான் அதுக்கு அடுத்ததா சீஃப் டோவை பார்க்க வராரு. அவங்கக்கிட்ட இவர் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அந்த லெஜரில் இருக்கிற ஒரே ஒரு வீடியோவை பார்த்ததா சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சீஃப் ப்ராசிக்யூட்டர் ட்ரக் எடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இவர் பார்த்ததா அதை பற்றி இவங்க கிட்ட சொல்ல இவங்க இதை கேட்டவொடனே ஷாக் ஆகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மூலி குரூப்ஸோடைய பையன் ஹான்வுக்னு ஒருத்தர் இருப்பான், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையனுமே இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் கேஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கான். அந்த கேஸை விசாரித்தது வேற யாரும் கிடையாது, சியாங் தான். அது மட்டும் இல்லாமல் அவனை ப்ரொடெக்ட் பண்ணதுமே சியாங் தான். சரின்னு ஹான் தான் இப்போதைக்கு சியாங்குடைய லாயராக இருக்கிறதுனால சரி இவங்களும் அப்படியே சியாங்கை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல சியாங் கிட்டமே இந்த மாதிரியான கேஸை பற்றி விசாரிச்சா இந்த இடத்துல இருக்கிறவமே அந்த ட்ரக் கேஸை பற்றி சொல்கிறாரு. இவர் தான் ஹான்வுக்கை ப்ரொடெக்ட் பண்ணாரா, அதாவது மூலி குரூப் சேர்மேனுடைய பையனை. அது மட்டும் இல்லாமல் இது ட்ரக்ஸ் டிராஃபிக்கிங்குமே இன்வால்வ் ஆனதா சொல்கிறாரு. சீஃப் ப்ராசிக்யூட்டர் இருக்கார்ல, அவர் அடிக்கடிக்கு ட்ரக் எடுப்பாராம். அதை பார்க் பம்முன்ற ஒரு பையன் வீடியோ எடுத்து வந்திருக்கான். அதில் சரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வாங்குறதுக்காக இவர் பார்க் பம்மை தேடி போகிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் தான் எதிர்பாராதவங்கள இவங்க எல்லாருமே கில்லர்னு ஒருத்தன் சொல்கிறாங்களே, அந்த கில்லர் இவனை கண்டுபிடிச்சி இவனுடைய வரலுமே வெட்டி எடுக்க செஞ்சுருக்கான். இவனை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இவன் கையிலேயே ஹான் மாரி ஒரு காயம் இருக்கும். அதாவது இவன் வரலையுமே வெட்டி எடுத்திருக்காங்க. அதை இவனுமே ஹான் மாரி தச்சிருந்திருக்கான். அதை பற்றி இவன் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்க் பம் காணாமல் போனதாகவும் இவன் மென்ஷன் பண்ணுறான். அதுக்கப்புறம் யாராலையோ பார்க் பம்மை கண்டுபிடிக்க முடியல. இவனுக்கு அந்த லெஜரை பற்றி எல்லாமே தெரியுமா, அந்த லெஜரில் இருக்கிற சில டீட்டெயில்ஸ்லாம் இவன் பார்த்துருக்கானா. அது மட்டும் இல்லாமல் அந்த லெஜரை கம்ப்யூட்டர் போட்டு யாருனாச்சும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த லெஜருடைய லொக்கேஷன் தானாகவே ஆக்டிவேட் ஆகி ரிவல் ஆகிடுன்ற மாரி இவன் சொல்கிறான். ஹீரோ முன்னவே அந்த வேலையை பார்த்துட்டாரு. மேபி லெஜர் இருக்கிற லொக்கேஷன் இதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரிலாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹானுமே சரின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக் டிராஃபிக்கிங்கை பற்றி விசாரிக்கலான்னு இருக்காங்க. கில்லரை ஹான் அவங்க பக்கம் கூப்பிடலான்னு இருக்காங்க. அதாவது கில்லர் யாருன்னு மட்டும்தான் ஹானுக்கு தெரியணும். அதில் சியாங்மே புரிய வருது, நீங்கள் போகிற பாதை ரொம்ப பயங்கரமானது, அதில் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்கன்ற மாரி அவர் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் சில ஆட்கள் ஈடுபட்டிருப்பாங்க. பார்க் பம்னு ஒருத்தர் பற்றி சொல்லியிருந்திருப்பார்ல, அதில் அவரு கூட இருக்கக்கூடிய சில ஆட்களை பற்றி செக் பண்ணணும்னு ஹான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாரி திரும்ப நம்ம யூனிட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல போர்டில் சில பேர்லாம் போட்டிருந்துருப்பாங்களே, அதில் இப்போதைக்கு பார்க் பம் யாருன்ற விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவன் தான் இது மொத்தத்துக்கு காரணம், நம்ம பார்க் பொம்மை தேடணும், அதுக்கு முன்னாடி நமக்கு சில ஆட்கள் தேவைப்படுறாங்க, பார்க் பொம்மோட வேலை செஞ்ச சில ஆட்களை பற்றி நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குன்ற மாரி சில ஆட்களை பற்றி இவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி சில ஆட்கள் இருக்கலான்ற மாரியும் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது சீஃப் ப்ராசிக்யூட்டர் தான் இவனை அன் பண்ணுறதுக்காக சில ஆட்கள் அமைச்சிருக்காங்க. இதில் மூலி குரூப்போடைய சேர்மேனும் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதில் அவங்கள பற்றி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு இருக்காங்க. அதுக்கு நடுவில் 2 ரவுடிங்க வந்து இந்த மாதிரி பார்க்கை பற்றி செக் பண்ண விஷயங்களையும் இவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது பார்க் கூட சில ஆட்கள் வேலை செஞ்சதை சொல்லியிருந்திருப்பாங்களே, அதில் அவங்க கூட வேலை செஞ்ச ஒரு ஆளை பற்றி செக் பண்ணணுன்ற மாரி இவங்க சியாக்னு ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருப்பார். திடீர்னு அந்த இடத்த விட்டு வேகமாக போகிற மாரி இருக்கும். இவர் போன அடுத்த செகண்டை தான் சீஃப் டோ வராரு. என்ன விஷயம் அங்கே இருக்கக்கூடிய ஆள்கிட்ட கேட்கும்போது தான் தெரிய வருது. என்னமோ ஒரு மெசேஜ் வந்தோடனே அங்கே இருந்த சியோக்குன்ற ஆள் வேகமாக போன விஷயம் தெரிய வர, அதில் இவங்களுமே இந்த மாரி பே ஃபோன் இருக்கலாம், அந்த பே ஃபோனோட லொக்கேஷன்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இவங்க அந்த சியோக்கு எந்த இடத்துலேருந்து ஃபோன் பேசுகிறான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரின்னு அவன் கையில் இருக்கக்கூடிய மொபைலை வாங்கி பார்த்தா அதில் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை போட்டு பார்த்தா தான் தெரியுது. ஒரு லொக்கேஷன் மட்டும் சொல்கிறேங்க,
இவங்களும் அந்த லொக்கேஷனுக்கு வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டர். இவங்களும் அப்படியே ப்ராஸ்டியூஷன் சென்டருக்குள்ளார போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யாருனாச்சும் இருக்காங்களான்னு இவங்க செக் பண்ணும்போது தான் இங்கே இருக்கிற ஆட்கள் கேமரா வச்சு பார்க்குறாங்கன்னு தெரிய வருது. சரின்னு உள்ளார யாருனாச்சும் இருப்பாங்களான்னு வேகமாக இவங்க அதிரடியாக போனால் அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாரியே தெரியல. சரின்னு உள்ளார ஆழமாக போனால் தான் தெரிய வருது அந்த இடத்துல 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இவங்கள கொலை பண்ண ஆளுமே அந்த இடத்த விட்டு போயிருக்காரு. அவங்கள பார்த்தா தான் தெரியுது அவங்க கையில் இருந்த விரலுமே காணாமல் போகப்பட்டிருக்கு. கட்டை விரல். அந்த கட்டை விரலை வெட்டிட்டு தான் நைஸாக அந்த கில்லர் அந்த இடத்த விட்டு போயிருக்கான். இதெல்லாம் இந்த பக்கம் சீஃப் டோவுக்கு தெரிய வருது. இதுக்கு பேரலாவே ஹான் ஃபாரன்சிக் பிளேஸ்க்கு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட ரிப்போர்ட்டை கேட்டுன்னு இருக்காங்க. இந்தமாரி அந்த கொலைக்காரன் இருக்கல அவன் இந்தமாரி கை வெட்டுற ஒரு ஆயுதத்தை ஹீரோடைய வீட்டில் வச்சுட்டு போயிருந்திருப்பான். அதில் கூட ஒரு ரத்தம் இருந்திருக்கும். அது எல்லாருக்கூடையும் இவங்க மேட்ச் பண்ணி பார்த்துறாங்களா, அது யாரு கூடயுமே மேட்ச் ஆகிற மாதிரி தெரியலன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஹான்மே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்களே அவங்க கூட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்தமாரி அந்த கை வெட்டுற ஆயுதத்துலேருந்து கிடச்ச ரத்தத்தை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை 10 பேர் கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போதைக்கு இந்த ஆள் கூடயும் மேட்ச் பண்ணணுன்ற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஃபாரன்சிக் ஆளுமே மேட்ச் பண்ணுறதா சொல்லிடுறாரு. சரி இந்த இடத்த விட்டு இவங்க பேசிட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வராங்க. அதே இடத்துல தான் சீஃப் டோவும் காத்துக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல சீஃப் டோவும் இவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் ஹான் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஹான்மே இவங்களுக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை சீஃப் டோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இந்தமாரி இவங்க திரும்ப அவங்க யூனிட்டில் இருக்கும்போது தான் இந்தமாரி எப்படினாச்சும் சீஃப் ப்ராசிக்யூஷனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு இவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் வாரண்ட்டாக மறுத்துட்டாங்களா, அது மூலியமாக வேறு எப்படினாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஆனுக்கு முன்னவே சில ரிப்போர்ட்டர்ஸ் தெரிஞ்சதுனால அவங்க ஒரு ஃபேக்கான ஆர்டிக்கல் எழுதுறாங்க. ஆக்சுவலி அது உண்மை தான், இருந்தாலும் வெளியே இருந்து பார்க்க ஃபேக்காக இருந்தால் தெரியும். அதாவது இந்தமாரி சீஃப் ப்ராசிக்யூஷன் ட்ரக் எடுக்கிறாருன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைனில் இந்தமாரி ஹான் அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக போட சரின்னு சொல்லிட்டு இதான் டார்கெட்டுன்னு இவங்க இந்தமாரி சீஃப் ப்ராசிக்யூஷனை விசாரிக்கலான்னு இருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா அந்த ஹையரப் லேடியும் அதுக்கடுத்து தான் கமிஷனரும் தான். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்தமாதிரி சீஃப் ப்ராசிக்யூஷனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண உதவி செய்கிறாங்க. இவங்களும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே சீஃப் ப்ராசிக்யூஷனை பார்க்க இந்த சைடாக பார்க்க அந்த சைடு இந்தமாதிரி சீஃப் ப்ராசிக்யூஷனும் கமிஷனரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஆட்கள் வந்த இன்ஃபர்மேஷன் இவருக்கு தெரிஞ்சு அப்படியே வெளியே போயிடுறாரு. நம்ம ஆட்கள் அதுக்கப்புறம் உள்ளார வந்து சீஃப் ப்ராசிக்யூஷனை ரூத்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவர் இந்தமாரி செவுத்தில் தள்ளி அவருடைய கை கட்டி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய யூரின் சாம்பிள் இந்தமாதிரி ட்ரக்குக்காக தேவைப்படுதுன்னு சொன்னால் உங்ககிட்ட வாரண்ட் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் வாரண்ட் தேவையில்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் உங்களை மாரியான ஆட்களை பிடிக்கதா இருக்குன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு ஹான் என்ன வச்சாங்க தெரியல. இவங்க சீஃப் ப்ராசிக்யூஷனுக்கு லாயராக வரதா ஒத்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆனுக்கு அந்த கில்லர் யாருன்னு தெரியணும். அதெல்லாம் அந்த கில்லரை தெரிஞ்சுக்க இதான் ஒரே வழியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே ஆபத்தில் இறங்க ரெடியாக இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கின சீஃப் டோவும் ஹீரோ கிட்ட சீஃப் ப்ராசிக்யூஷன் ஆளை விட சொல்ல சரின்னு ஹீரோமே விட்டு இப்போதைக்கு ஹான் தான் சீஃப் ப்ராசிக்யூஷனுடைய லாயராக இருக்காங்க. இவங்க தான் இந்தமாரி இந்த ட்ரக் கேஸுமே ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தமாதிரி சீஃப் ப்ராசிக்யூஷனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் சீஃப் ப்ராசிக்யூஷன் இவங்க கிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இதே சமயத்தில் ஹான் வந்து சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பாடி கார்டு கிட்ட சொல்லி கூப்பிட்டார சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே சீஃப் ப்ராசிக்யூஷன் ஆளை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அதே இடத்துல வர இவங்கள அப்படியே இந்த கேஸை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நான் கூடிய சீக்கிரம் இவருக்கு நீதி வாங்கி தருவேன்ற மாரி அந்த இடத்த விட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சீஃப் ப்ராசிக்யூஷன் ஆளை ஸ்ட்ரெயிட்டாக இவங்க ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆஃபீஸில் உட்கார வச்சு இவருக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவர் எலைட் கிளப்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதில் அந்தமாரி ஹைரப்ஸில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களா. உதாரணத்துக்கு இவரை மாரி ஏகப்பட்ட ப்ராசிக்யூஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்ற மாரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களா. இப்போது இவங்களை கொள்றாங்களே அவன் ஒரு ஹிட்மேன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஹிட்மேனை அங்கேருந்து தான் ஹையர் பண்ணதாக சொல்கிறாங்க. அவன் தான் எல்லாரையும் கொள்றதுன்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க டீட்டெயில் தந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரிஞ்ச சில டீட்டெயிலை மட்டும் தான் ஹான் கிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண மாரி தெரியல. இந்த இடத்துல இப்படிலாம் நடக்கும்போது வெளியே ஹீரோ உள்ளார போகணுன்னு வந்திருந்திருப்பார் பாடி கார்டு தடுக்க. சரி ஹீரோவுக்கும் பாடி கார்டுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு குறுக்க போந்த சீஃப் டோ என்ன சொல்கிறான்னா விடுங்க நாங்கள் இந்த மாரி உள்ளார போய் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கோன்ற மாரி பாடி கார்டு கிட்ட பேசிட்டு இவங்க உள்ளார போனால் கீழே பிளட்டாக இருக்குது. இதை பார்த்து இவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆணுக்கு எதனாச்சும் ஆயிருக்குமான்னு உள்ளார போய் பார்த்தா அந்த இடத்துல ஹான் இறந்து போயிடல. அந்த இடத்துல உட்காந்துருந்த சீஃப் ப்ராசிக்யூஷன் ஆள் இறந்து போயிருக்கிற விஷயம் தெரிய வருது. ஆண்மே பயத்தில் கண்ணை எடுத்து அந்த கொலைகாரன்ன்ற மாரி சீஃப் டோவை சொல்கிற மாரி நிற்க அந்த இடத்துல சீஃப் டோவும் வெளியே கொலைகாரன் இருக்கானு பாருன்னு ஹீரோ அமைச்சிட்டு அப்படியே ஹானை சாந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இவங்களும் ஒரு பக்கம் அந்த கொலைகாரனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க சீஃப் டோவை இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே அந்த கில்லரை தேடி வந்தா அவன் அந்த இடத்த விட்டு எப்போ போயிட்டான்னு தெரிய வருது. அடுத்ததான் இவங்க இந்த மாதிரி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. சீஃப் ப்ராசிக்யூஷன் இறந்துருக்காதுல அவர் சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நோட்ஸை தரது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அதை ப்ரெஸ் மீடியா கிட்டலாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சீஃப் ப்ராசிக்யூஷன் ஆள் ட்ரக் எடுத்தார்ல அந்த வீடியோ இப்போதைக்கு லீக் ஆயிடுச்சு. இதை ஹீரோ லெஜரில் தான் பார்த்துருந்துருப்பாரு. ஆனால் இந்த விஷயத்தை வேறு யாரோ கமிஷனர் காமிச்சு இதை லீக் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அதில் கமிஷனர் இதை லீக் பண்ணி இந்த உண்மைகள் தெரிஞ்சதால் தான் இந்த மாதிரி சீஃப் ப்ராசிக்யூஷன் ஆள் இறந்து போயிருக்காருன்ற மாரி இந்தமாரி அதை டோட்டலாக சூசைட் நோட்டோட இவர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இது வரைக்குமே கமிஷனரோட என்ன இருக்குன்னா இவர் ரிட்டையர் ஆகிற வரைக்குமே இவர் ஒரு நல்ல ஆஃபீஸராக இருக்குன்னு தான் ஆசைப்படுறாரு. அந்த லெஜரில் இவரோட நேமே அடிப்படை செஞ்சுருக்கு. அதை நினச்சி தான் கொஞ்சம் பயப்படுறாரு. இந்த பக்கம் சீஃப் டோவோ இந்த கேஸ் இவரை விட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக யோனை பார்க்க போகிறாரு. ஏன்னா யோன் ஸ்பை வேலை தானே பார்க்குறாங்க. ஒரு ஹையர் அப்புக்கு தான் ஸ்பை வேலை பார்ப்பாங்க. அதில் அவங்களுடைய உதவி நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்டேருந்து கால் வாங்குறாங்க. அந்த நம்பர் வேறு இவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இவர் கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கால் பண்ணி அந்த ஆள்கிட்ட பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, இந்தமாரி ஹையரப் அந்த லேடி தான். இன்னொரு பக்கம் ஹானர் இருக்காங்களே அவங்கள சீஃப் ஜங் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கின்னு இருப்பார். சீஃப் ப்ராசிக்யூட்டர் இறந்துருக்கார்ல அதை இப்போதைக்கு வெளியே சூசைட்னு சொன்னாலும் உள்ளார அது ஒரு கொலையாடு தான் தெரியுது. அதில் அது விஷயமாக தான் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல சீஃப் ஜங்மே நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கன்ற மாரி சொன்னால் அந்த இடத்துல ஹானுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க கொஞ்சம் பயமாக இருந்தாங்களா, அதில் எதுவும் அவங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்ற மாரி இந்தமாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இதுலேருந்து என்னாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெளியே தான் கமிஷனரை காத்துன்னு இருப்பார். அந்த இடத்துல ஹையரப் லேடி வரது மட்டும் இல்லாமல் ஆண் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. அவங்களும் வேணா நம்ம வெளியே கூட்டிகிட்டு போயிடலாம், அவங்களுக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்ற மாரி ஹான் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல ஹான்மி இந்த ஹையரப் லேடி ஏன் உதவி செஞ்சாங்கன்னு புரியாமல் இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹோல் டீமுக்கு வேறு எதனாச்சும் உதவி என்ன என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக சரின்னு இந்த இடத்துல நடந்த விஷயங்கள் மொத்தத்தையுமே ஹான் கிட்ட சீஃப் டோ கேட்குறாரு. அந்த இடத்துல ஹான்மே நடந்ததை சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க யார் கில்லருன்னு சொல்லிட்டு. திடீர்னு ஹான் கர்னஸ் அந்த சமயத்தில் அந்த கில்லர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சீஃப் ப்ராசிக்யூட்டரை கொன்னுட்டு அவருடைய கையில் கன்னை வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட சூசைடாக மாற்றலான்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஆரம்பத்தில் அந்த ஹான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓடியாந்து அந்த கன்னை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவனை சுட்டுருவாங்க. அவனை சுடும்போது சில பிளட் வந்து அந்த செவுத்துலையுமே தெறிக்க செஞ்சுருக்கும். அந்த செவுத்தில் 2 புல்லட் ஷாட்டுமே இருக்கும். இதை சீஃப் டோவும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல பிளட்டு கரை இருந்துச்சுல அதை இவங்க போய் பார்க்கும்போது இல்லை சீஃப் ப்ராசிக்யூட்டருடைய பிளட்டு தான் கிடச்சிருக்கு. ஆனால் கில்லருடைய பிளட் கிடைக்கல. ஏன்னா ஹான் முன்னவே அதை சேஃப்டியாக எடுத்து வச்சுட்டாங்க. இந்த இடத்துல சீஃப் டோவுமே இதை போலீஸ் கிட்ட விடலான்னு சொன்னால் ஹானுக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை அதான் இந்த மொத்த விஷயத்தையுமே ஹானே டீல் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக இதை கேட்ட சீஃப் டோ செம கடுப்பாகிறாரு. இதே சமயத்தில் தான் ஹீரோவும் ஹானோடைய ஆஃபீஸில் இருப்பார். ஹானோடைய ஆஃபீஸில் தானே அந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கும். கில்லருடைய பிளட்டை ஹீரோ பார்த்து இருந்திருப்பாரு. ஆனால் அந்த பிளட் இப்போ காணோம். அதால் அதை பற்றி பாடி கார்டு கிட்ட விசாரிக்கலான்னு பார்க்கும்போது தான் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுவாங்க. சரின்னு பாடி கார்டு அதை போய் பார்க்க அதில் வந்துக்கிறது பாடி கார்டோடைய ஃப்ரெண்டு தான். அவர் என்ன சொல்கிறேன்னா முன்னவே ஹீரோ கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்த அந்த சில சாம்பல்களை இந்த பாடி கார்டு கிட்ட தந்து வந்திருப்பாரு. அந்த பாடி கார்டு அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போதைக்கு இவங்க அமிச்சாங்களே அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த சாம்பல்கள் அது முழுக்கவே ட்ரக்ஸ் இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. அதாவது 90% அதில் ட்ரக்ஸ் தான் இருக்குன்னு சொல்ல இது ஹீரோவுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சீஃப் ப்ராசிக்யூட்டருமே கிட்டத்தட்ட ட்ரக் அடிக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக் கேஸில் இன்வால்வ் ஆனது பார்க் பம்னு ஒரு ஆளை பிடிச்சிருந்துருப்பாங்களே இவருமே அந்த ட்ரக் கேஸில் இன்வால்வ் ஆனவர் தான். அதில் அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி இவர் ஒன்றும் ட்ரக்கெல்லாம் ஸ்மகிள் பண்ண மாட்டாரா. ஒருத்தருக்கும் துறைகளை பிரித்து தந்துருப்பாங்களா. முதல்ல இவங்களுக்கு ஸ்பேம் மெசேஜ் வருமா அந்த இடத்துல தான் இந்தமாரி ட்ரக்லாம் இருக்குன்னு சொல்கிறாரு. இவர் வெறும் ட்ரக்கை மற்றவங்க கிட்டே சேல் பண்ணுறதா ஸ்மகிள்லாம் பண்ண மாட்டாரா. அது மட்டும் இல்லாமல் ட்ரக்கை ஸ்மகிள் பண்ணணும் ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் ட்ரக்கை லாண்ட்ரி பண்ணணும் ஒரு ஆள், அதுக்கு அடுத்து தான் இந்தமாரி பேமெண்ட் செக்கெல்லாம் பார்க்க ஒரு ஆளுன்ற மாரி பிரித்து வச்சுருந்துருப்பாங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண சீஃப் டோவும் அப்படி யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் நோட்டீஸ் பண்ணும்போது தான் அந்த இடத்துல சில மிகப்பெரிய தலைகளுடைய பேர் அடியிடுது. ஆனால் அவங்க 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு அந்த பார்க் பம் சொல்கிறாருல அந்த லாண்ட்ரி பண்ணுறவங்க அதுக்கு பேமெண்ட் செக் பார்க்குறவங்கன்ற மாரி இந்த ஆட்கள்லாம் முன்னவே இறந்துட்டாங்கன்ற விஷயத்த சீஃப் டோ நோட்டீஸ் பண்ணுறாரு. இவங்களும் இறந்துட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கணும்னு சீஃப் டோ ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் சீஃப் டோவுமே எதுக்கு சீஃப் ப்ராசிக்யூட்டர் கொல்லணும், சீஃப் ப்ராசிக்யூட்டருமே ஒரு ட்ரக் அடிக்ட் தான், அவரை கொன்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் ப்ராசிக்யூஷனுக்கும் என்ன சம்மதம், எல்லாமே ஒரு வகையில் இடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கும் போது தான் புரிய வருது ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸில் தான் ட்ரக்கே இருக்குன்ற விஷயம். அதாவது இப்போதைக்கு சீஃப்
ப்ராசிக்யூட்டர் ட்ரக் அடிக்டாக இருக்கு. இவருடைய வேலை என்னன்னா திருட்டுத்தனமாக இந்த மாதிரி ட்ரக்ஸை கடத்துறது தான், அதுவும் ப்ராசிக்யூஷன் மூலியமாக பண்ணியிருக்காரு. இதே சமயம் தான் இவனும் விசாரிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ப்ராசிக்யூஷனில் ட்ரக் இருக்குன்னு சொன்னால் இவனுக்கு முன்னவே தெரியும்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ராசிக்யூஷன் வருஷத்துக்கு சில ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் பிடிப்பாங்களாம். அவங்க கிட்ட இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் ப்ராசிக்யூஷன் எடுத்து வச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அந்த ட்ரக்ஸை எரிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்ல, எரிக்கிறதுன்னு ஒன்று தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, கிளீனிங் டிபார்ட்மெண்ட். ஏன்னா அங்கேயுமே சில விஷயத்தை எரிப்பாங்க, பாடிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. அதில் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த எரிப்பாங்களே அந்த இடத்துக்கு போய் இவங்க செக் பண்ணும்போது தான் ஒரு சீக்ரெட் சேஃப் மாட்டுது. இந்த சீக்ரெட் சேஃப் மூலியமாக தான் இவங்க ட்ரக்கை கடத்துறாங்கன்ற விஷயத்த சீஃப் டோவும் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மொத்த ட்ரக்குமே நீர் தான் கடத்துறேன், கிட்டத்தட்ட நீ இல்லீகல் வேலை பார்த்துருக்கேன்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுமே நான் என்னுடைய வேலையை மட்டும் தான் பார்த்தேன், நான் எந்த வித இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணலன்னு சொன்னால் சீஃப் டோ அதெல்லாம் விடு, எங்களுக்காக நீ ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதை நமக்கு அப்புறம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தமாரி சீஃப் ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் வராங்க. வரது மட்டும் இல்லாமல் அந்த சின்னதாக ஒரு இடம் இருந்துச்சுல எரிக்கிற இடத்துலையே அந்த இடத்துல ட்ரக்கை வச்சு மூடிடுவாங்க. அதுக்கடுத்தது அந்த ட்ரக்கெல்லாம் எரிக்கிற மாரி இருக்க பின்னாடி ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ரக்கை எரிச்சாச்சான்ற மாரி அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு சீஃப் ஜங்கோடைய குரூப்புமே வந்து இருந்திருப்பாங்க. அவங்களுமே இந்தமாரி ட்ரக்கு கடத்ததெல்லாம் பார்த்து மொத்த ஆளையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இது ஒரு ட்ரக் கேஸாக மாறிடுச்சு. அதில் இதை பற்றி ப்ரெஸ் கிட்டில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை இவங்க மேக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ட்ரக்கெல்லாம் வச்சு இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தரலான்ற மாரி இருக்காங்க. ப்ராசிக்யூஷன் ட்ரக்ஸ்க்கு உதவி செஞ்சுருக்காங்கன்ற மாரி அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விழா நடக்கிறதா இருக்குது. அதுக்கான ஸ்கிரிப்டை இந்த பக்கம் கமிஷனர் படிச்சிருக்கும் போது சீஃப் டோ அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ்க்கான ரிசல்ட் வந்துடுச்சான். இப்போது இவங்க கண்டுபிடிச்சாங்களே அது உண்மையான ட்ரக்ஸே கிடையாதான், அதெல்லாம் ஃபேக்கா. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அனிமல்ஸோடைய ஆஷஸ் தானே அது, அதாவது மிருகங்களுடைய சாம்பல்னு தெரிய வருது. அதில் இப்போதைக்கு உங்களால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் தர முடியாது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை தள்ளி வச்சுருங்க, நமக்கு இன்னும் எந்த டீட்டெயிலும் கிடைக்கலன்னு சொல்ல இதை கேட்டோடனே கமிஷனர் சமக்கடுப்பாகிறாரு. ஏன்னா மொத்தத்துக்கு ரெடியாக இருந்தார், திடீர்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேறு தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. இவங்கள போனதுக்கப்புறம் கமிஷனரை பார்க்க மிஸ் ஆன் வராங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் ஓப்பனாகவே ஒரு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி சீஃப் ப்ராசிக்யூட்டர் இது வரைக்குமே சூசைட் பண்ணதாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அவரை கொலை பண்ணதுக்கான வீடியோ ஃபுட்டேஜை இவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த சம்பவமே இவங்க ஆஃபீஸில் தான் நடந்திருக்கும், அது மூலியமாக தான் ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபுட்டேஜை வெளியே லீக் பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் போலீஸ்குள்ளாரே சில ஊழல் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்குள்ளாரே ஒரு கில்லர் இருக்கிற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு போலீஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும். அதை பற்றி யோசிங்க. இதுக்கு நடுவில் இந்த ப்ராசிக்யூஷன் ட்ரக் கேஸ் வேறு இருக்குது. இதெல்லாம் பற்றி யோசிச்சிங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்ற மாரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹான் என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னே கமிஷனரை வெறுப்பேதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கமிஷனருக்கு ரொம்ப கடுப்பாகணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்தமாரி ஹான் அவங்கள தேடி கில்லர் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இதே தான் முன்னவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதே தான் இப்பயும் பண்ணுறாங்க. அதாவது அந்த கில்லருக்கும் கமிஷனருக்கும் எதனாச்சும் தொடர்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அது மூலியமாக தான் இந்த இடத்துல வேணும்னே கமிஷனரை வெறுப்பேற்றிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்ப கமிஷனர் ஸ்ட்ரெயிட்டாக சீஃப் ஜங்கோடைய குரூப்புக்கு கால் பண்ணி இந்தமாரி ஹானோடைய பாடி கார்டை பிடிச்சி வைக்க சொல்கிறேன். சரி நான் அவங்களுமே ஒரு பக்கம் ஒத்துக்கேன். இதே சமயத்தில் கமிஷனருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே இவர் வேகமாக எங்கேயோ கிளம்புற மாரியே தெரியுது. இதெல்லாம் நடக்கும்போது தான் ஹானோடைய பாடி கார்டை அவங்க சொன்ன மாரியே பிடிச்சி வச்சுட்டாங்க. அதாவது ஹானோடைய பாடி கார்டு கிட்ட சேஃப்டின்னு கருதி சில இல்லீகலான வெப்பன்ஸ் இருக்குது. அதில் எதுக்கு இல்லீகலான வெப்பன்ஸை வச்சுருக்கீங்கன்ற பேரில் தான் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹான்மே நம்ம டீம் கிட்ட வந்துட்டாங்க. இப்போதையும் இவங்க பிளான் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதில் கமிஷனரை ஃபாலோ பண்ணி போக சொல்ல சரின்னு எல்லாருமே கிளம்புறதா இருக்காங்க. இதுக்கும் ஹானை சேஃபாக இதே இடத்துல இருக்க சொல்கிறாங்க. ஹானுமே இதே இடத்துல இருக்க ஒத்துக்கிறாங்க. பாடி கார்டு வேறு கூட இல்லை. அதில் ஷிஃப்ட்டோ எதுக்கும் சேஃப்டிக்குன்னு இதே இடத்துல இருக்கலான்னு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் இவங்கள கிளம்பினோடனே ஹான் என்ன பண்ணுறாங்கன்னா கதவை மூடிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இதுக்கு முன்னாடி தான் இவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த ரிங்கை சிங்க்கில் போட்டு வந்துருந்துருப்பாங்க. இதில் முன்னவே ஷிஃப்ட்டோ நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதில் ஷிஃப்ட்டோ ஹானுக்கு சேஃப்டியாக இதே இடத்துல இருக்கிறதா சொல்கிறாரு. ரூம்குள்ளாரெலாம் போல அப்படியே வெளியே வந்து இந்த மாதிரி கேமரா மூலியமாக ஹானை உள்ளார இருந்தபடியே இவர் வாட்ச் பண்ணிருக்காரு. எதனாச்சும் பிரச்சனை வருமா, கில்லர் இங்கே வருவாரான்ற மாரி அந்த மாதிரியான விஷயத்தில் தான் இவங்க பார்த்துன்னு இருக்காங்க. இதே சமயத்தில் கமிஷனரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போன இவங்களும் அவர் ஒரு பே ஃபோனில் பேசுகிற விஷயத்த கேட்டுருந்துருப்பாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்கன்ற விஷயத்தை ட்ராக் பண்ணி என்னமோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்ற விஷயம் மட்டும் ஹீரோவுக்கு புரிய வருது. அதில் ஹீரோவும் இவரை கையங்காலமாக பிடிச்சிட்டோம்லன்ற மாரி ஸ்ட்ரைட்டாக கமிஷனரை பார்க்க போகிறாரு. சரின்னு கமிஷனரை பார்க்க போய் பேசலான்னு பார்த்தா அவர்
முன்னாடி என்ன கேட்குறான்னா, இப்போ ஹான் எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பத்தில் ஹீரோவுக்கு எதுவும் புரியல. எதுக்கு இவர் திடீர்னு ஹானை பற்றி பேசணும்னு இவர் யோசிக்கும் போது தான் புரிய வருது, கில்லர் ஹானை தேடி வந்துட்டான்ற விஷயம். அதேமாரி தான் இந்த இடத்துல அவனுமே ஹான் கிட்ட இருக்கான். ஹானுமே கொஞ்சம் பயத்தில் இருந்தாலும் டேசர் கன் எடுத்துக்கின்னு அவனுக்கு ஷாக் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணான். அவன் ஈஸியாகவே ஹான் அடிச்சிடறான். ஹான் கீழே விழ அந்த சமயத்தில் கூட அவன் ஆனால் கொல்ல தான் வரான். திடீர்னு ஹான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் இருந்த கத்தி வச்சு அவனுக்கு ஹெவியான டேமேஜஸ் தராங்க. இருந்தாலும் அவன் அதுலேருந்து தப்பிச்சு ஹானை பயங்கரமாக அடிக்கிறான். ஹானை போட்டு பயங்கரமாக இந்த இடத்துல அடிச்சுன்னு இருக்கேன். இந்த விஷயத்த சீஃப் டோவுமே கேமரா மூலியமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கம் சீஃப் டோவுமே வந்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் தான் பொறுமையாக இருந்த கில்லர் என்ன பண்ணுறான்னா, எல்லாருடைய விரல்களையும் வெட்டு வரல, அதுக்கான ஒரு ஆயுதம் வச்சுருந்துருப்பாரு. அந்த ஆயுதத்தை இந்த வாட்டி எடுக்கிறாரு. அது மூலியமாக ஹானோடைய விரலை வெட்டலான்னு இருக்காரு. இதை பார்த்த சீஃப் டோவும் வேகமாக கதவில் துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டு உள்ளார போக ஆரம்பிக்கிறாரு. உள்ளார போன உடனே அந்த கில்லருடைய காலில் சுட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஹானுக்கு எதிராச்சு நடந்துச்சான்னு இவர் விசாரிக்க, ஆண்மை என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு இவருக்கு டேசர் ஷாட் கொடுத்துட்டு வேகமாக கில்லரை கொல்லலான்னு சொல்லிட்டு அவர் கையில் இந்த கன்னை வாங்கிக்கிட்டு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு அந்த இடத்துக்கு போனவொடனே அந்த கில்லருடைய ஃபேஸ் அவுத்து பார்த்தா தான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது, சீஃப் ஜங்கோடைய அசிஸ்டன்ட்டு தெரிய வருது. ஆனால் இதுக்கும் சீஃப் ஜங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, இவன் ரொம்ப எங்கே இருக்கான். அதாவது ஹானிக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சுல, அப்போ இவன் ஹை ஸ்கூல் தான் படிச்சுன்னு இருப்பான். இந்த பையனை அதை பண்ணியிருப்பான்னு யோசிக்கும் போது ஆக்சுவலி இந்த பையன் 3 பேர் தான் கொலை பண்ணியிருக்கான். யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று புரோக்கர் கிம், இன்னொன்று ப்ராசிக்யூட்டர் டாங், அதுக்கடுத்து தான் ஹீரோடைய அப்பா. இந்த 3 பேரை மட்டும் தான் கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் கொலை பண்ண எல்லா ஆட்களுமே கரப்டானவங்க தான் சொல்கிறான். இது வரைக்குமே 3 பேர் தான் இவன் கொலை பண்ணியிருக்கானா. ஆனுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பண்ணானே, அது யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த கில்லர் உண்மையாலுமே இறந்துட்டான்னு தெரிய வருது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் தான். ஆரம்ப எபிசோட்லேயே கங்னு ஒரு ஆளை பார்த்துருந்தோம்ல, முக்கியமாக இந்த மாதிரி சீஃப் ஜங்கோட ஒருத்தவன் சுற்றிக்கிட்டு இருப்பான் கங்குன்னு சொல்லிட்டு. கடைசியாக சீஃப் ஜங் கையாலே அவன் இறந்து போயிருப்பான். உண்மையாலுமே அவன் தான் கில்லரா. அவன் தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹானுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி ஹானோடைய ஹஸ்பண்டி கொன்ன விஷயம் தெரிய வர, இதை கேட்ட ஹானே ஷாக்காக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் ஹீரோவுமே இதே எடுத்துக்கு வராரு. அந்த கில்லருடைய முகத்தை பார்த்தோன்னே இவருக்கு செம கடுப்பாகுது. அந்த சமயத்தில் கூட கில்லர் என்ன சொல்கிறான்னா, மனுஷங்களுக்கு என்ன தேவைன்ற மாரி 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹானை டார்ச்சர் பண்ணும்போது என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகளே சொல்ல ஹீரோவுக்கு செம கடுப்பாகுது. இதுக்கு நடுவில் அந்த கில்லர் சிரிச்சுக்கிட்டே இருக்க செம கடுப்பான ஹீரோ அப்படியே அவனை சுடலான்னு கூடிய ஒரு ரேஜுக்கு வராரு. திடீர்னு அந்த இடத்துல சீஃப் டோ, ஹான் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோவை தடுத்துடுறாங்க. கடைசியாக சீஃப் ஜங் இருக்கார்ல, அவர் சீஃப் டோ கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. என்னுடைய வேலைன்றது இந்த மாதிரி கரப்ஷனான போலீஸ் ஆஃபீஸர்ஸை பிடிக்கதான். நம்ம 2 பேர் எதுக்காக வாக்கிட்டோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேருமே ஒரு நல்ல போலீஸாக இருப்போம்னா வாக்கிட்டோம், அதை நானே மீறிட்டேன். என் கூட இருக்கிறவனே இப்போ ரொம்ப மோசமாக மாறிட்டான்ற மாரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் சீஃப் டோ வந்து ஒரு சின்ன ஆஃபரை சீஃப் ஜங் கிட்ட கேட்குறாரு. அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனருடைய ஒய்ஃபோடைய காரை செக் பண்ண சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவருமே கமிஷனருடைய ஒய்ஃபோடைய காரை செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளார ட்ரக்ஸ் இருக்குன்னு தெரியுது. அதாவது அது மெத்து. இது மொத்தத்துக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? சீஃப் டோ தான். மொத்த எவிடன்ஸுமே ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாரு. இதேமாரி தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோடைய அப்பாவுமே கோத்து விட்டுருந்துருப்பாரு. அது பேர் தான் இந்த வாட்டியுமே எவிடன்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணி இந்தமாரி கமிஷனரை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போதைக்கு கமிஷனர் மேலே எல்லாமே திரும்பிடுச்சு. அந்த இடத்துல கமிஷனர்கிட்ட இவர் உட்காந்து சாதுவாக பேச கமிஷனரும் சில அட்வைஸ்லாம் தந்துக்கிட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்ற மாரி இவர் சந்தோஷமாக பேசும்போது தான் சீஃப் டோ பண்ண வேலைகள்லாம் தெரிய வர இவர் ரொம்ப கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக அந்த இடத்துல கமிஷனருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிற மாரி காமிக்கிறாங்க. சீஃப் டோவுமே கமிஷனரை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. அடுத்ததாக சீஃப் டோவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக அந்த ஹையரப் லேடி வந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி சீஃப் டோவுடைய டீம் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த கில்லரை பிடிச்சதா இருக்கட்டும், லெஜரை கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், ஊழல்களை கொண்டாந்ததா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஹானை காமிச்சா அவங்க இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்து இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற பாடி கார்டுமே யாரோ ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறதா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்கள அப்படி யாரா ஃப்ரெண்டுன்னு உள்ளார போய் பார்த்தா தான் தெரியுது வேற யாரும் கிடையாது, ஹானோடைய ஹஸ்பண்ட்னு தெரிய வருது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஹஸ்பண்ட் திடீர்னு முன்னாடி வந்திருக்காரு. இதை பார்த்து ஹான் ரொம்ப ஷாக்காக ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபினாலேவாக இருக்கும். ஏகப்பட்ட கேள்விகளை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. முக்கியமாக அந்த லெஜர் இன்னும் யார்கிட்டையும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடிலாம் எலைட் கிளப்னு ஒரு விஷயம் இருக்கதா சொல்லியிருந்திருப்பாங்க. அது என்னன்ற விஷயமும் நமக்கு தெரியல. அந்த லெஜர் இப்போதைக்கு யார்கிட்ட இருக்குது, எப்படி ஹானோடைய ஹஸ்பண்ட் உயிரோட வந்தாருன்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறிகளோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் புரியும். இதேமாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறவருக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.